பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரியமானவர்களே, ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். வெளிப்படுத்தல் 1 வசனத்தை வாசிக்கிறேன். மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். ஆமேன். நான் மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் உரிய திறவுகோலை உடையவராயிருக்கிறேன். அல்லேலூயா. ஆமேன். கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய ஆண்டவர் மரித்தார், 3ஆம் நாள் உயிரோடு கூட எழுந்தார். நம்முடைய தேவன் உயிரோடு இருக்கிறார், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்று ஒரு பக்தன் சொல்லுகிறார். அவர் வரும் நாளிலே என் கண்கள் அவரை காணும் என்று சொல்லுகிறார். நம்முடைய ஆண்டவர் உயிருள்ள தேவன். இதோ சதா காலங்களில் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். ஆண்டவருடைய பிள்ளைகளே, இவர் மரித்து 3ஆம் நாள் உயிரோடு கூட எழுந்து வந்தவர். இந்த உலகத்தில் எல்லா தெய்வங்கள் சொல்லுகிறார்கள், எல்லாம் வந்து போயிடுச்சு. ஆனால் ஏசாமி மட்டும்தான் மரித்து 3ஆம் நாள் உயிரோடு கூட எழுந்து அவர் நித்தியத்திற்கு போயிருக்கிறார். ஏனென்று சொன்னால், அவர் மறுபடியும் வந்து நம்மை அழைத்து கொண்டு செல்ல நித்தியத்தில் என்ன செய்கிறார்? நமக்கென்று ஒரு வீட்டை கட்டி கொண்டிருக்கிறார். மறுபடியும் வரப்போகிறார், நம்மை அழைத்து கொண்டு செல்ல. அவர் மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் உரிய திறவுகோலை உடையவராயிருக்கிறார். மரணம் அவருக்கு ஜெயமாய் மாறினது. பாதாளத்தின் வாசல்களை, பாதாளத்தின் கிரியைகளை அவர் ஜெயித்தார். மரணமே உன் கூறுங்கே, பாதாளமே உன் ஜெயமெங்கே என்று சொல்லி மரணத்தையும் பாதாளத்தையும் ஜெயமாக அவர் விழுங்கினவர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இயேசுவை சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொண்டு அவரை நம்பி அவர் சமூகத்தில் காத்திருந்து அவரை விசுவாசித்து அவரோடு கூட இருக்கிற பிள்ளைகளுக்கு மரணம் ஒரு பெரிய ஜெயமாய் மாறும். மரணம் ஒரு பெரிய ஆசீர்வாதமாய் மாறும். ஆகையினால கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு ஜெயமுள்ள கிறிஸ்து உங்களுக்கு இருக்கிறார். மரணத்திற்கும் பிரியமானவர்களே பாதாளத்திற்கும் ஒரு பெரிய ஜெயத்தை கொடுக்கிற கர்த்தர் நம்முடைய ஆண்டவர். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கிறார். அவரை நம்புங்க. அவர் நம்ம நடுவில் உள்ளாவுகிற தேவன். அவரை விசுவாசிங்க. அவர் மேல் நம்பிக்கை வைத்து ஜெபிங்க. இஸ்ரவேலே, கர்த்தரை நம்பு என்று வேதம் சொல்லுகிறது. அவரை நம்பி அவரை சார்ந்து கொள்ளும் பொழுது ஒரு பெரிய வெற்றியின் ஜெயத்தையும் கர்த்தர் உங்களுக்கு தருவார். இயேசு உயிரோடு இருக்கிறாருங்க. இயேசு கிறிஸ்து உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதித்து உங்களை மகிழ பண்ணுவார். இந்த உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து உங்கள் இருதயத்தில் கர்த்தர் பிறப்பாராக. உங்கள் இருதயத்தில் கர்த்தர் உயிர்த்தெழுவாராக. உங்கள் குடும்பத்தில் கர்த்தர் உயிரோடு எழும்புவாராக. செத்து போன காரியங்களை கர்த்தர் உயிரோடு கூட கர்த்தர் எழுப்பி கர்த்தர் ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்வாராக. கர்த்தருடைய நாமம் மையப்படுவதாக. நாம் ஜெபிக்கலாமா? தகப்பன், இந்த நல்ல வேலைக்காக ஸ்தோத்திரம். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறீர் ஆண்டவரே. உங்களுடைய வாழ்க்கையில் எதெல்லாம் செத்து போய் இருக்கிறது அது இன்னைக்கு உயிரோடு எழும்பட்டுமெடு சொல்லி செபிக்கிறேன். சாந்தா ரபாலா துட்டாத்தல்லா பஸ்யா. நான் இன்று முதல் உன்னை ஆசீர்வதிப்பேன். என் மகனே, என் மகளே, நீ பயப்படாதே. ஷாக்கல்லா ரியாந்தலபா. உன் வாழ்க்கையில் எது அவ்வளோதான், இனி இது உருப்படாது, இது சரிப்படாதுன்னு நினைக்கிறியோ அதையே கர்த்தர் நான் மறுபடியும் உயிரோடு எழுப்பி ஒரு அற்புதத்தை செய்து நான் மகிழ பண்ணுவேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். தேங்க்யூ. இந்த உயிர்த்தெழுந்த நாளில் உன் வீட்டுக்கு ரட்சிப்பு, உன் குடும்பத்துக்கு விடுதலை, உன் பிள்ளைகளுக்கு ஜெயம். ராக்காலாமா துடாதல்லாமா. உன் பிஸ்னஸ்க்கு ஒரு மாற்றம். கர்த்தர் ஜெயத்தை தருகிறார். உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து உங்கள் வாழ்க்கையில் அற்புதத்தை செய்கிறார். துதிங்க, கர்த்தரை மையப்படுத்துங்க. லாகாட்டா துடாந்தாலாமா சியாந்தரா. கர்த்தர் ஒரு பெரிய ஜெயத்தை உண்டாக்கும், அற்புதங்களை செய்யும், விடுதலை கட்டளிடுங்கப்பா. எல்லா தடைகளை உடைத்து கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யுங்க. ஆண்டவரே, நீ ஜெயத்தை உண்டாக்குங்க. உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து ஒரு பெரிய விடுதலையை தந்து கர்த்தர் ஆசீர்வதித்து வழி நடத்தும். தாழ்த்துக்கிறோம், உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அற்புதம் நடக்கட்டும், அடையாளம் நடக்கட்டும். ஆசீர்வதிங்க, பொறுப்படுங்க, மூடி மறைங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்கள் வீட்டில் உயிரோடு எழுந்து அற்புதத்தை செய்வாராக. ஆமேன்.